காவியை உடுத்தி கொண்டு அல்லது மதத்தை ஒரு போர்வையாக வைத்துக் கொண்டு உண்மையான ஆன்மீகத்தின் பக்கம் இல்லாமல் அதை வைத்து சீட்டிங் பண்ணக்கூடியவங்க, சில்லற வேலை பார்க்குறவங்க, கலவர வேலை பார்க்குறவங்க, சக மனிதர்களை மோத விடுகிறவன், ரத்தம் குடிக்கிறவன், ரத்த கட்டேரி, இந்த மாதிரி கேட்டகரி பூராமே ஒரு வேடத்துக்குள்ள ஒளிந்து கொண்டான். பாஜக முதல்ல இந்துக்களுக்கான கட்சியான்னு கேட்டா அதுவே உண்மை கிடையாது. முதல்ல நீங்க மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை மட்டுமே செயல்படுத்துவதற்கும் தொகுதி மறுவரையறைக்கு என்ன சம்பந்தம்? ஏன் இதை நீங்க இணைக்கிறீங்க? அப்ப உங்களுடைய நோக்கம் என்பது என்னன்னா தொகுதி மறுவரையறையை கொண்டு வருவதா உங்க நோக்கம். உண்மையான பக்தி என்பது சக மனிதனுக்கு தீங்கிழைப்பது அல்ல, இன்னொருத்தனுடைய சொத்தை அபகரிப்பது அல்ல. பிறன்மனை நோக்காதவன் தான் ராமன் அப்படிங்கிறதா ராம காதையில சொல்லப்பட்டது, கம்பராமாயணத்துல இலக்கியத்துல சொல்லப்பட்டது. அப்ப பாபர் மசூதி என்பது பிறன்மனையா இல்லையா? இல்ல, பாஜக 27 தொகுதியில 2 தொகுதி தான் தப்பிக்கும், 25 தொகுதி தோல்வி அடையும்னு சொல்லப்படக்கூடிய கருத்து வந்திருக்கு. தொகுதிக்கே போகாத, வாக்கு கேட்பதற்கே போகாத, களத்திற்கே வராத இவர்கள் எத்தனை சர்ச்சில் போய் நீ முட்டி போட்டாலும் கர்த்தர் உன்னை மன்னிக்க மாட்டாங்க. இந்த தேர்தலில் அதுக்கப்புறம் விஜய் நடக்க போகுது என்னவா இருக்கும்? ஷூட்டிங் போக போறாரு, அவ்வளோதான். திரும்பவும் மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு, மறுபடியும் சினிமாவில் நடிக்க போறாரு. ஜனநாயகன் படம் லீக் ஆனதன் மூலமாக மறுபடியும் சினிமாவுக்கான பாதையை தயார் பண்ணிட்டாரு. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தேர்தல் முடிந்து முதல்வர் அவர்கள் ஓய்வுக்காக கொடைக்கானல் போயிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இவர் இந்த ஓய்வு எடுக்க போகும்போது பாஜக தரப்பில் ஒரு வாண்டட் போஸ்டர் சோஷியல் மீடியாவில் வைரலாக போகுது. ஆப்னன்ட் டு உமன்ஸ் ரைட்ஸ், ஸ்டாலின் அவர்களை தேடுறாங்க அப்படின்னு ஒரு சோஷியல் மீடியாவில் வைரல் பண்ணியிருக்காங்க பாஜக தரப்பில். உண்மையாகவே தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பெண்களுக்கு எதிரானவரா? அதை பாஜக காரன் சொல்றாங்க பாருங்க. அதுலேயும் பாஜகவில் இருக்கிற பெண்கள் உலகத்துக்கே மிகப்பெரிய அவமானத்தை தேடி தந்தவர்கள், இந்தியாவிற்கு மிகப்பெரிய அவமானத்தை தேடி தந்தவர்கள் பாஜக காரர். நமக்கு தெரியும், மணிப்பூர் பற்றி எரித்தது. ஆஷிபா என்கிற சிறுமி கோவிலுக்குள்ளேயே வைத்து வன்புணர்வு செய்து கொலை செய்யப்பட்டார். அதே மாதிரியான பல பில்கிஸ் பானுவினுடைய வழக்கு, கூட்டு பாலியல் வன்புணர்வு, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சாமியார்களுக்கு தான் இந்த நாட்டிலே மாமியார்கள் அதிகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு. நான் சொல்ல போலிச்சாமியாருக்கும் சாமியாருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், புடி போட்டுட்டான்னா போலிச்சாமியார், புடி போடலைன்னா சாமியாருன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு காவியை உடுத்தி கொண்டு அல்லது மதத்தை ஒரு போர்வையாக வைத்துக்கொண்டு உண்மையான ஆன்மீகத்தின் பக்கம் இல்லாமல் அதை வைத்து சீட்டிங் பண்ணக்கூடியவங்க, சில்லற வேலை பார்க்குறவங்க, கலவர வேலை பார்க்குறவங்க, சக மனிதர்களை மோத விடுகிறவன், ரத்தம் குடிக்கிறவன், ரத்த கட்டேரி, இந்த மாதிரி கேட்டகரி பூராமே ஒரு வேடத்துக்குள்ள ஒளிந்து கொண்டான். பாஜக முதல்ல இந்துக்களுக்கான கட்சியான்னு கேட்டா அதுவே உண்மை கிடையாது. முதல்ல நான் என்ன கேட்கிறேன், 2023 மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. அதை ஏன் நிறைவேற்றலன்னு யாரை பார்த்து கேட்கறது? ஸ்டாலினை பார்த்து கேட்கறது? நிறைவேற்றுவதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்கு? 2023 மோடி அவர்கள் வாயாலே இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு தானே சொன்னாரு. நிறைவேற்றப்பட்டது, ஏன் நடைமுறைக்குள்ள? அதாவது அரசில் என்ன பண்ணுவாங்கன்னா, கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்கிறோம், செயல் வடிவத்தில் நாங்கள் இன்னும் அதை செய்யலை அப்படிம்பாங்க. இப்போ இது உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். எய்ம்ஸ் மருத்துவமனை என்பது கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நடைமுறையில் கட்டிப்பிடிக்கப்பட்டதா? இல்லை. எய்ம்ஸ் மருத்துவமனை தான் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா. அது திட்டம் ஒப்புக்கொள்ளப்பட்டது, செயல்பாடு மறுக்கப்பட்டது. அது யாரால் மறுக்கப்பட்டது? இதுதான் ஒரு கேள்வி. யார் கொண்டு வந்தாங்களோ அவங்களால தான் மறுக்கப்பட்டது. நான் என்ன கேட்குறேன், மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வர்றியா? அது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பின்பு நடைமுறைப்படுத்தப்படும், 2029க்கு பின்னாடின்னு. இந்த சனி போன தனியாக போகாதுப்பாங்கல்ல, ஏன் அதோட ஒன்று கோர்த்து விட்ற? உன்னோட ஒன்று ஏன் கோர்த்து விட்றேங்க நான் கேட்கறது. இப்போ நீங்கள் குடியுரிமை திருத்த மசோதா, வேளாண்மை திருத்த சட்டம், வக்ஃபு வாரிய திருத்த சட்டம், எத்தனையோ சட்டங்களை கொண்டு வந்தில்ல. அப்போ சொன்னீங்களா குடியுரிமை திருத்த சட்டம் என்பது?
2029க்கு பின்னாடி, மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பின்னாடி வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்தோம். அப்படியா சொன்னீங்க? உடனுக்குடனே 8:30 மணிக்கு திடீர்னு வந்து தொலைக்காட்சி இதில் எல்லாம் தோன்றி, இனிமேல் பணம் வந்து செல்லாது, இப்போ வச்சிருக்க கையில் வச்சிருக்கு, காங்கிரஸ்காரங்க காலத்தில் அடித்த பணம்லாம் நீ செல்லாது, நான் புதுசாக நோட்டு அடிக்க போகிறேன்னு சொன்னியல்ல, ரிசர்வ் பேங்க் மூலமாக நான் புதுசாக நோட்டு தரேன்னு சொன்னியல்ல, கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான அதிரடி நடவடிக்கைன்னு சொன்னியல்ல, எதுக்காடா கருப்பு பணத்தை ஒழிக்கிறீங்க கேட்டால் தீவிரவாதத்தை ஒழிக்கிறோம்னு சொன்னியல்ல, அப்போ பகல்காம் தாக்குதல் யாரால் நடந்தது? தீவிரவாதத்தை ஒழிச்சிட்டீங்களா? கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டீங்களா? ஏதாவது ஒரு கதை சொல்வது. எல்லாருடைய வங்கி கணக்குலையும் 15 லட்சம் ரூபா, 15 ரூபாயாவது போட்டிருக்காங்களா? 15,000. இந்த இப்போ தேர்தல் டயத்தில் கோடைகால சிறப்பு நிதியெலாம் சேர்த்துக்கு 5,000 போட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிதியை போட்டிருக்கீங்களா? எதுவுமே போடலையா? அப்போ நீங்கள் அதாவது ஒரு காரணத்தை சொல்வது. எப்போவுமே என்ன செய்யணும்னா, ஒரு விஷயத்தை நிறைவேற்றுவதற்கு மனம் இல்லைன்னா பல்வேறு காரணங்களை சொல்கிறது. ஒரு காலத்தில் நான் வந்து ஒரு பெரிய ஆளாக வருவேன் அப்படின்னு சில சின்ன பிள்ளைகளாக நம்மகிட்ட சொல்லுவாங்க, இல்லை நான் அப்படி வருவேன் அப்படி வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, அது மாதிரி ஒரு சட்டத்தை நிறைவேற்றுகிறவர்கள் அதற்கான ஒரு காலக்கெடு இருக்கா இல்லையா? இப்போ ஆளுநர் என்ன சொன்னார் இவ்வளோ காலமாக? காலக்கெடுன்னு ஒன்று எனக்கு கிடையாது, நான் ஒரு மசோதாவை நான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ளே கையெழுத்து போடணுங்கிறதையோ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையோ நான் வந்து அந்த சட்ட முன்வடிவை ஏற்க வேண்டும் என்பதற்கு எனக்கு அது காலக்கெடு இல்லை அப்படின்னு சொன்னார்ல. இப்போ அதே தானே பின்பற்றீங்க நீங்கள். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நடைமுறைப்படுத்திய மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக திமுக சார்பா, இடதுசாரிகள் சார்பா, விசிக சார்பா, காங்கிரஸ்காரங்க சார்பா இந்த மகளிர் தான் போய் போராடணும். நியாயமாக பார்த்தா திமுகவில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து, அணியில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிற பெண்கள்லாம் சேர்ந்து மத்திய அரசுக்கு முன்போ கமலாலயத்துக்கு முன்போ அவங்க தான் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். இவங்க அப்படியே உள்டாவாக சொல்கிறாங்க. இல்லை, இது மக்களுக்கு தெரியாதான். மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடியோட உரை வந்து தெரிக்க விடுற மாதிரி பேசுகிறாரு. அப்பட்டமான ஒரு பழியை சுமத்துறாரு. காங்கிரஸும் திமுகவும் வெஸ்ட் பெங்கால் முதலமைச்சரும் தான் இதுக்கு முழுக்க காரணம். பெண்களுக்கு இவங்க அந்த இதற்கு சம்மதிக்கலை அப்படின்றார். தொகுதி மறு வரையறை என்பது, டீலிமிட்டேஷன் என்பது யாருக்கு எதிரானது? தென் மாநிலங்களுக்கு எதிரானது. பாஜகவிற்கு வாக்களிக்கிற மாநிலங்களுக்கு கூடுதல் தொகுதிகளை உருவாக்கி தந்துவிட்டு தென் மாநிலங்களிலே தாங்கள் கால் பதிக்க முடியாத, அரசாங்கத்தை அமைக்க முடியாத, அதிகாரம் செலுத்த முடியாத பகுதிகளிலே தாங்கள் ஆள முடியாத மாநிலங்களுக்கு தொகுதி மறுவரை என்கிற பெயரிலே அளவை குறைப்பது. இப்போ 3/2 இருந்தால் சட்டமாகி விடலாம் என்பதனால 3/2 பெரும்பான்மை என்பதை பாஜக ஆளுகிற வட மாநிலங்களிலேயே அந்த எண்ணிக்கையை பெற்றுவிட்டால் தென் மாநிலங்கள் குறித்து கவலைப்பட தேவையில்லை. தனக்கு வாக்களிக்காத தமிழ்நாடை பற்றியோ, கேரளாவை பற்றியோ, மேற்கு வங்கத்தை பற்றியோ, தெலுங்கானா பற்றியோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, இவங்க முகத்துல எல்லாம் நான் கரியை பூசுவேன், இந்த மசோதாவை நான் கண்டிப்பாக நிறைவேற்றியே ஆகுவேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறார். அதாங்க, ரெண்டையும் ஏன் கோர்த்து விடுறீங்கிறத நம்ம கேள்வி. நான் என்ன சொல்கிறேன்னா, தண்டவாளத்தில் தானே ரயில் போகணும். நான் தண்டவாளத்தில் பஸ் ஓட்டுவேன்னா எப்படி? என்ன புரியலையே. தண்டவாளத்துக்கு பஸ் ஓட்டுவிய, சாலையில் எப்படி ரயிலை ஓட்டுவிய? இன்னொன்று வேற தன்மை கொண்டதில் நீங்கள் வந்து மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை மட்டுமே செயல்படுத்துவதற்கும் தொகுதி மறு வரையறைக்கு என்ன சம்பந்தம்? ஏன் இதை நீங்கள் இணைக்கிறீங்க? அப்போ உங்களுடைய நோக்கம் என்பது என்னன்னா, தொகுதி மறு வரையறையை கொண்டு வருவதா உங்கள் நோக்கம். அதோட சேர்த்து நீங்கள் வந்து மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை சேர்த்து விட்டதனுடைய நோக்கம் என்னன்னா, ஒருவேளை தோற்று போனால், இப்போ தோற்று போனால் அந்த பழியை தூக்கி இந்த பெண்கள் மசோதாவை நிறைவேற்ற விடாமல் இவர்கள் வந்து கெடுத்துட்டாங்க, முன்கூட்டியே திட்டமிட்டு செஞ்சுருக்காங்க. இந்த அரசியல் தான் நடைபெறுகிறதே தவிர உண்மையாகவே இதை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நோக்கம் இருந்திருந்தால் இது மாதிரி இன்னொரு மசோதாவோட கோர்த்து விடுற வேலையை பாஜக செய்திருக்காது, மத்திய அரசாங்கம் செய்திருக்காது. இல்லை, இந்திய மாநிலங்கள் அப்படி எடுத்துனாவே தமிழ்நாடு தான் இன்னைக்கு பாஜகவுக்கு பெரிய தொந்தரவாக இருக்குது. ராகுல் அவர்களும் ஏற்கனவே சில பதிவுகளை பண்ணியிருக்காரு. எக்காலத்திலும் நீங்கள் தமிழ்நாட்டை ஆள முடியாது அப்படின்ற வார்த்தை, இதுதான் அவங்களுக்கு சங்கோஜமாக இருக்கா பாஜகவுக்கு? அதாவது ஆன்மீகம் என்பது
ஒட்டுமொத்தமாக கடவுள் நம்பிக்கை என்பது மத கோட்பாடு என்பது ஒட்டுமொத்தமாக கண்மூடித்தனமாக ஆதரிப்பது என்கிற ஒரு நிலைப்பாட்டை பல பேர் மேற்கொள்ளுகிற போது பக்திக்கு உள்ளே இருந்து கொண்டே எதிர்கேள்வி கேட்கக்கூடிய மரபை ஏற்கனவே நாம் பெற்றிருக்கிறோம். நீங்க சித்தர்கள் பாடல்கள் படித்தீங்கன்னா, பணத்தி ஆவது ஏதடா, பறச்சி ஆவது ஏதடா, எலும்பிலே தோளிலே இலக்கமிட்டு இருக்குதோ அப்படின்னு ஒரு சித்தர் பாட்டு இருக்கு. நீ பார்ப்பன பெண்ணாக இருந்தாலும், நீ பட்டியலின பெண்ணாக இருந்தாலும், உன் எலும்பிலும் தோளிலும் நீ இன்னாலும் ஏதாவது எழுதியிருக்கடா அப்படின்னு கேட்கிறது. நட்டகல்லை தெய்வம் என்று நம்புவதற்கு இல்லை. நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கைங்கிற பாடல கடவுள் மறுப்பாளர்கள் பாடல, கடவுளை நம்புகிறவர்கள் தான் கேட்டான். அப்ப இங்க என்னன்னா, கடவுளின் பேரால மோசடி செய்கிற கும்பல் இருக்கான்ல, அதை காலங்காலமாக களை எடுக்கிற வேலையை கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களே இங்க கேள்வி கேட்டிருக்காங்க. இதை விவேகானந்தர் கேட்டிருக்காரு. நம்ம சமகாலத்தில் இன்று சில காலத்திற்கு முன்பு வரைக்கும் வாழ்ந்த தவத்திரு குன்றக்குடி அடிகளார் சொல்றாரு, கடவுள் நம்பிக்கையின் பேரால் நம் கல்வியை மறுத்தார்கள், உரிமைகளை மறுத்தார்கள், சொத்துரிமையை மறுத்தார்கள், வேலை வாய்ப்பை மறுத்தார்கள். நாத்திகம் பேசுகிறவர்கள் நமக்கான கல்வியை தருகிறார்கள், நமக்கான வாழ்வுரிமையை தருகிறார்கள், நமக்கான அதிகாரத்தை தருகிறார்கள்னா யார் மக்களுக்கு நன்மை செய்கிறார்கள்? அது ஆத்திகமா என்ற சண்டைக்குள் போக தேவையில்லை. செயல்களின் வழியாக அளந்து பார்க்கிற போது திராவிட இயக்கம்தான் உண்மையிலேயே பக்தியை வளர்த்திருக்கிறது. உண்மையான பக்தி என்பது சக மனிதனுக்கு தீங்கிழைப்பது அல்ல, இன்னொருத்தருடைய சொத்தை அபகரிப்பது அல்ல. பிறன்மனை நோக்காதவன் தான் ராமன் அப்படிங்கிறதா ராம காதையில் சொல்லப்பட்டது, கம்பராமாயணத்தில் இலக்கியத்தில் சொல்லப்பட்டது. அப்போ பாபர் மசூதி என்பது பிறன்மனையா இல்லையா? இப்போ ராமன் அங்கே எப்படி குடி போவான்னு கேட்குறாங்கல்ல. இந்த மரபு இந்த மண்ணினுடைய ஆன்மீகத்தை நம்புகிறவர்களின் குரலாக இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் சுகி சிவம் போன்றவர்களாம் எதிர்கேள்வி கேட்குறாங்க. அப்போ கடவுளின் பேரால் இந்த மக்களை மோசடி செய்து வைத்திருப்பதற்கு அதை பயன்படுத்தி கொள்வதுங்கிறது கடவுளுக்கு எதிரானது தானே. அதனால் இந்த சேட்டையெல்லாம் தமிழ்நாட்டில் ஈடுபடாது. காலங்காலமாக இந்த மண்ணிலே எல்லா உரிமைகளும் மறுக்கப்பட்டதற்கு பின்னால் எப்படி சாதி இருக்கிறதோ அந்த சாதிக்கு மேலே ஒரு அடுக்காக மதம் இருக்கிறது, மதத்திற்கு மேலே ஒரு அடுக்காக கடவுள் இருக்கிறது. அப்போ அதைத்தான் சாதி என்கிற நச்சு மரம் வெட்ட வெட்ட தலைத்து கொண்டே இருக்கிறது. கடவுள் என்கிற அடிமரத்தை வெட்டாமல் சாதி என்கிற கிளை மரத்தை என்னால் சாக்கி, அப்போ மனிதர்களை பாகுபாடுபடுத்துவதற்கு, உண்மையான பக்தியின் பக்கம் நெருங்க விடாமல் செய்வதற்கு இவர்கள் இதை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டே இருப்பாங்க. அதனால பெண்களுக்கு சொத்தை மறுத்த, அதாவது முதல் முறையாக பெண்களுக்கான சொத்துரிமையை ஏற்றியவரே டாக்டர் கலைஞர் தான், திமுக தான். அப்போ உரிமைகளை யாரை பார்த்தீங்க? முதல் முறையாக சொத்துரிமையை தந்த கலைஞரை பார்த்து, அந்த திமுக அரசை பார்த்து, மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை கிடப்பில் போட்டிருக்கிறவர்களின் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் போராட்டம் நடத்துறது எவ்வளோ வேடிக்கையானது. ஆடு நனையுதுன்னு ஓனாய் எழுத கதைன்ற மாதிரி நீங்கள் எவ்வளவு இரட்டை வேடைதாரிகளாக நீங்கள் இருக்கீங்கிறத தான் அது காட்டுது. கிட்டத்தட்ட தேர்தல் முடிந்த நிலையில் இது மாதிரியான அவதூறுகளை பாஜக பரப்புது. இப்போ இந்த தேர்தல் முடிந்த இந்த சூழலில் கவுண்டிங் எல்லாம் நடக்க போகுது, அதுக்கான திட்டங்கள் இங்கே தயாராகிட்டு இருக்கு. இப்போ அந்த கவுண்டிங் பூத்தில் சில தரப்பு மக்கள், அதாவது சில கட்சிகள், நாங்களும் அங்கே காவல் நிற்போம், எங்களுக்கும் அந்த உரிமை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி இது நடைமுறை? முறைகேடு நடக்காமல் கண்காணிப்பதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. அத்துமீறுவதற்கு தான் உரிமை இல்லையே தவிர, ஏதேனும் ஒரு முறைகேடு நடக்கும் என்றால் அதை தடுக்க வேண்டிய கடமை கட்சிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதனால ஓட்டு போட்ட மக்களுடைய வாக்குகள் வேறு முறைகேடுகள் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு எப்படி எஸ்ஐஆரை ஃபாலோ பண்ணாங்களோ அது மாதிரி இதையும் கடந்த காலகட்டத்தில் எல்லா கட்சிகளும், குறிப்பாக அதிமுகவும் சரி திமுகவும் சரி, மற்ற கட்சிகளை சாடுவது இருக்கு இல்லையா? இப்போ பாஜக மீது பழி போடுவாங்க. இப்போ கவுண்டிங் பூத்துன்னா இல்லை இது பாஜக ஏதோ ஒரு கோல்மால் பண்ணியிருக்கு அப்படின்ற வார்த்தையெல்லாம் பேசுவாங்க. இல்லை திமுக இந்த வேலையை பண்ணிடுச்சு இப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் பேசுவாங்க. ஏதாவது சாத்தியம் இருக்கா பாஜக இந்த தேர்தலில் ஏதாவது? இல்லை, பாஜக 27 தொகுதியில் 2 தொகுதி தான் தப்பிக்கும், 25 தொகுதி தோல்வி அடையும்னு சொல்லப்படக்கூடிய கருத்து வந்திருக்கு. அதனால் பெரும்பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேகா கூட
எல்லா தொகுதிகளிலும் ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தை பெறுவார்களே தவிர வெற்றி வாய்ப்பை பெறமாட்டார்கள். நீங்கள் பெரம்பூர்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது. திருச்சி கிழக்கு கன்ஃபார்மாக விஜய் தோற்கிறார் தொகுதி. ஏன்னா இங்கே இனிகோ இருதயராஜ் கொரோனா காலத்தில், பேரிடர் காலத்தில், துயரமான காலத்துலலாம் அந்த மக்களுக்கு அவர் உதவி செய்தது இருக்குல்ல, அதற்கு நிகராக ஒரு மனிதாபிமானத்தோடு உதவி செய்யவே முடியாது. வீட்டுக்கு மளிகைச்சாமை வரைக்கும் அன்றாட உபயோகத்திற்கான அத்தனை பொருட்களையும் வாங்கி தந்து ஒரு தொகுதியினுடைய தலைவராக இல்லை, அந்த ஒவ்வொரு குடும்பத்திற்குமான பொறுப்பாளராக இருந்து கொண்டு எல்லாருடைய பாதிப்புக்கும் பொறுப்பேற்றுக் கொண்டு வரா இருக்கிறார். அதனால் தொகுதிக்கே போகாத, வாக்கு கேட்பதற்கே போகாத, களத்திற்கே வராத இவர்கள் எத்தனை சர்ச்சில் போய் நீ முட்டி போட்டாலும் கர்த்தர் உன்னை மன்னிக்க மாட்டார். அதனால் அவர் அரசியல் ரீதியாக வெல்வது என்பது அவங்களுக்கு ஒரு 2-3 சீட்டுக்கு தான் வாய்ப்பு இருக்குது வெற்றி பெறுவதற்கு சாத்தியத்தோட. எல்லா தொகுதிகள்லையுமே தாவேக்கா தோற்கிறார். அதனால் பெரிய தாக்கத்தை எல்லாம் அவங்களால ஏற்பட. இந்த கேள்வி நான் ஏன் கேட்டேன்னா, எடப்பாடி அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, வாக்குப்பதிவு எண்ணி முடிக்கும் வரை நம்ம தொண்டர்கள் எல்லாம் விழிப்பாக இருக்கணும், கண்ணுங்கருத்துமாக பார்க்கணும் அப்படின்றாங்க. அது எதை குறிக்குது? தோல்வி அடைந்ததற்கு பின்பு ஒரு காரணம் சொல்லணும்ல. நாங்கள் வெற்றி பெற்றோம், தாவேக்கா ஒரு சூழ்ச்சி பண்ணியிருக்காங்க. காலையில் எல்லாரும் விடிய காலையில் போய் ஓட்டு போட்டுருங்க, 12 மணிக்குள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தாவேக்கா ஆதரவாளர்களும் ஓட்டு போட்டுருங்க. இது எதுக்காக செய்கிறாங்க தெரியுமா? 12 மணி வரைக்கும் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலைன்னு வரும். 12 மணிக்கு மேலே பின்னடைவு, தாவேக்கா பின்னடைவு 4ஆம் தேதி. அப்போ காலையில் முன்னிலையில் இருந்த கட்சி ஏன் பின்னடைவுக்கு வந்துருச்சுன்னா, திமுக சதி செய்து விட்டது, நிறையா வேலை பார்த்துட்டாங்க என்று இப்பொழுதே தோல்விக்கான மைண்ட் செட்டை, காரணத்தை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு ஒரு திட்டம் வச்சுருக்காங்க அவங்க. அதனால தான் அந்த காக்கி பேண்ட்டு, அந்த யூனிஃபார்ம்லாம் கொடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க. அது மாதிரி எடப்பாடிக்கு ஒரு காரணம் வேணும்ல. நாங்கள் சரியாக தான் இருக்கோம், நான் நல்லா டான்ஸ் ஆடினேன், தெரு தான் கோணலாக இருந்துச்சுன்னு சொல்லணும்ல. அதனால் புறச்சூழல் மீது பழி சொல்வது அப்படிங்கிறது தாவேக்காவுக்கோ அதிமுகவுக்கோ இப்போ ஒரு வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் நான் கருதுகிறேன். பாஜகவோட எண்ணம் இந்த தேர்தலில் நிறைவேறுமா? மற்ற மாநிலங்களில் பார்த்துருக்கோம் நம்ம, நிதிஷ்குமார் ஆகட்டும், ஏக்நாத் ஷிண்டேவாக இருக்கட்டும், கர்நாடகாவில் நடந்த விஷயமா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் அது மாதிரி நடக்க சாத்தியம் இருக்கா? பாஜகவுக்கு ஆதரவாக இந்த தேர்தல் இருக்குமா? பாஜகவை பொறுத்தவரையில் இந்தியா மொத்தத்தையும் ஆட்சி செய்தாலும் தமிழ்நாட்டிலே அவர்களால் கால் பதிக்க முடியவில்லை என்பதுதான் இப்போ வரைக்கும் உள்ள யதார்த்தம். அதிமுக ஜெயிச்சு, இவங்க கூட்டணிலாம் ஜெயிச்சு, தாவேக்காலாம் ஜெயிச்சு, எல்லாருமே திமுகவுக்கு எதிரானவர்கள் அத்தனை பேருமே வெற்றிகரமான வேட்பாளர்களாக வலம் வந்தால்தான் நீங்கள் சொல்கிற பேர அரசியல்லாம் செய்ய முடியும். இவர்கள் யாருமே வெல்ல முடியாதுன்னா, யாருமே போதிய அளவுக்கு தொகுதிகளை வெற்றி பெற முடியாதுன்னா அவர்கள் அந்த சித்து விளையாட்டை எப்படி நடத்த முடியும்? அதனால் பாஜக வித்தை பலிக்காது இந்த முறை. இந்த தேர்தலில் அதுக்கப்புறம் விஜய் நடக்க போகுது என்னவா இருக்கும்? ஷூட்டிங் போக போகிறாரு, அவ்வளோதான். திரும்பவும் மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு, மறுபடியும் சினிமாவில் நடிக்க போகிறாரு. ஜனநாயகன் படம் லீக் ஆனதன் மூலமாக மறுபடியும் சினிமாவுக்கான பாதையை தயார் பண்ணிட்டாரு, நடிக்க போவார். அடுத்த தேர்தல் வர்ற வரைக்கும் அவர் அப்பப்போ எதையாவது மாதம் ஒரு நாள் அறிக்கை விடுறது, பஞ்சு டைலாக் பேசுகிறது, அப்படி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவார். இப்போ இந்த தேர்தலிலே பெற்ற வாக்கு சதவீதத்தை வைத்து கொண்டு வரும் தேர்தல்களில் பேர வலிமையை கூட்டுவதற்கு 29 நாடாளுமன்ற தேர்தல் வரும். இன்னும் வேறு சில தேர்தல்கள் நெருக்கத்தில் வருகிற போது பேரம் பேசுவதற்கு இது பயன்படுத்திக் கொள்வார்களே தவிர, இந்த தேர்தல் என்பது அவர்களுக்கு ஒரு ஒத்திகை தான், நிச்சயமாக அரங்கேற்றமாக அது இருக்காது. இல்லை, ஒரு கணிசமான வாக்கு வாங்குவாங்க. 12% இருந்து ஒரு 18% வரைக்கும் இதில் ஏதாவது ஒரு நம்பர் வருவாங்க. 20%க்கும் கீழான ஒரு வாக்கு வங்கி, 10%க்கும் பக்கத்தில் ஒரு வாக்கு வங்கி, இது 2இல் 1 சாத்தியப்படுமே தவிர அதிகார மையமாக மாற முடியாது. ஓட்டுக்களை அதிகமாக சிதறடித்தது இந்த தேர்தலிலே திமுக, எதிர்ப்பை சிதறடித்தது தாவேக்கா, அவ்வளோதானே தவிர அதிகார மையத்திற்கு பக்கத்தில் நெருங்க முடியாது. இந்த முறையும் திமுக ஆட்சி அமைப்பது மட்டுமல்ல, எதிர்க்கட்சியாக எடப்பாடி பழனிசாமி தான் வர்றாரு. எண்ணிக்கை கடந்த கால எண்ணிக்கையில் விட கொஞ்சம் குறைந்து வருமே தவிர, போதும் மீண்டும் எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி வருவார். 3வது சக்தியாக மட்டும்தான் தாவேக்கா இருக்க முடியும். 4வது இடத்திற்கு நாம் தமிழர் கட்சி நகர்த்தப்படும். தொடர்ந்து பேசும் நேரம் நன்றி.